வணக்கம். சேஞ்ச் த மைண்ட் மேப். எஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆர் யூ லுக்கிங் ஃபார் நியூ பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்து ஒரு சில நியூ பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதில் அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம், அது வந்து எவர்கிரீனாக இருக்கணும், அட் ஆல் டைம்ஸ் ரிக்யர்மெண்ட்டாக இருக்கணும், சீசனாலிட்டி எப்படி இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்கேலபிள் பிஸ்னஸாக இருக்கணும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். இதை வச்சு நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், நான் சூஸ் பண்ணது கார்கேட்டட் கார்ட்போர்ட் பாக்ஸ். இது வந்து மழைக்காலமோ வெயில் காலமோ சாப்பிட்ற காலமோ எல்லா காலத்துலேயுமே இது வந்து தேவையானது. இது வந்து பேக்கேஜிங் வந்து இது யாருக்கெல்லாம் தேவைப்படும், காமர்ஸுக்கு தேவைப்படும், ஃபுட்டுக்கு தேவைப்படும், ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி தேவைப்படும், எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படும், அண்ட் மெனி அதர் சோப்பு கம்பெனி, பிரிண்டிங் லைன் சம்மந்தம் எல்லாம் நிறைய கம்பெனிக்கு பேக்கேஜுக்காக ரொம்ப தேவைப்படுது. இதில் முதல்ல நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டைப் ஆஃப் ப்ராடக்ட் என்னங்கிறத பார்க்கணும். அதாவது 3 ப்ளே கார்பரேட்டட் பாக்ஸ்ன்னு இருக்குது, 5 ப்ளே கார்பரேட்டட் பாக்ஸ்ன்னு இருக்குது, ஷிப்பிங் கார்ட்டூன்ஸ் இருக்குது, பிரிண்டிங் பேக்கேஜ் டவர்ஸ் இருக்குது, ட்ரை கட் பாக்ஸஸ் இருக்குது. இதில் என்ன ப்ராடக்ட் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்யர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா, மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 லட்சம் இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு 3 to 8 லட்சம் தேவைப்படும். ரெண்ட்டு வாடகை இதெல்லாம் பார்த்தோம்னா அது மாதத்துக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வந்துடும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 12 to 25 lakhs வரும். அப்ராக்சிமேட்டாக இதுக்கு இடம் எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2000 square feet to 4000 square feet தேவைப்படும். 3 phase கரண்ட்டு தேவைப்படும். மெட்டீரியல் வந்து ரெகுலராக கிடைக்கிற இடத்துல பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயின் மிஷினரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷீட் கட்டர் வேணும், கிரீசிங் அண்ட் ஸ்லாட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, போர்டு பேஸ்டிங் மிஷினு, ஸ்டிச்சிங் மிஷினு, பிரிண்டிங் மிஷின், இதுதான் நமக்கு தேவை. ரா மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பேப்பர் வேணும், ஸ்டார்ச் அட்ஹெசிவ் கம்மு, பிரிண்டிங் இங்க்கு, ஸ்டிச்சிங் வயர், அவ்வளோதான். பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போயுமே ஏற்கனவே பார்த்தா தான் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், பொல்யூஷன்னு, ஃபேக்ட்ரி லைசன்ஸு, கஸ்டமரை காமர்ஸாக ஃபுட்டாக என்னங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுக்க வேண்டியது. ப்ராஃபிட் வந்து கேட்டிங்கன்னா 8 to 15% இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம ஏன் இதை விடக்கூடாது, கட்டாயம் இந்த பிஸ்னஸை வந்து நம்ம சக்ஸஸ் ஆக்கலான்னு ஒரு நம்பிக்கையோடு செஞ்சோம்னா கட்டாயம் we can able to do the good business as a new startup business, evergreen business, profitable business, at all times requirement உள்ள business சூஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ.